கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டக்களப்பு மாநகர சபைக்குள்ளே நான் நினைக்கிறேன் மிக நேர்மையாக செயல்பட்ட ஒரு உறுப்பினர் என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான். மேலே மாநகர சபை இல்லைக்குள்ளே சட்டவிரோதமான எந்த விடயத்துக்கும் நாங்கள் அனுமதி வழங்கவும் இல்லை, எதிர்வரும் மாநகர சபையிலும் வழங்கப் போவதில்லை. ஆனால் எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விடயங்களை தெரிந்தவர்கள். இன்று சில கட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுப்பினராக களமிறங்கியிருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய வட்டாரங்களுக்குள்ளே அவங்களையும் தெரியாது, வட்டாரத்தை படி அவங்களுக்கும் தெரியாது. இப்படி மக்கள் இந்த தேர்தலிலே இது வட்டார தேர்தலை தாண்டி தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு தேர்தலாக இதை கருத்தில் எடுத்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கே வாக்களித்தோம் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி விசேஷமாக எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே மேற்கொண்ட பிரச்சாரத்தின் மூலமாக, உண்மை பிரச்சாரத்தின் மூலமாக, ஊழல் மோசடிக்கு எதிரான பிரச்சாரத்தின் மூலமாக, பிரதேசவாதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தின் மூலமாக, இனம் மதவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்து நாங்கள் இந்த மக்களை மீட்டெடுத்திருக்கின்றோம். இவர்கள் இனவாதத்துக்கு உட்பட்டிருந்தார்கள், பிரதேசவாதத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். ஆகவே இன்று இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் சமூகம் உண்மையை உணர்ந்திருக்கிறது. ஒற்றுமையை நோக்கி இவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பயணம் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும். தமிழ் தேச நிலைப்பாட்டுக்கு சரியான வகையில இந்த வாக்குகள் சரியான கோணத்துல குணமோனம் பண்றது அத்தியாவசியம். உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் அந்த தெளிவான தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தோடு நம்மிடம் இருக்கின்ற இடத்திலேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் கணிசமாக முன்னுக்கு வருகின்றது. தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு தரப்பு செய்ய போவதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? அது சரியாக இருக்குமா? அந்த கேள்வியை நம்முடைய மக்கள் கொஞ்சம் ஆழமாக கேட்க வேண்டும். විශේෂයෙන් උතුරු නැගෙනහිර පළාත්වල யுத்தே நிதா பீடாවට පත් වෙලා விசேடமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு பிரச்சினை காணப்படுகிறது. 2017, 2018ஆம் ஆண்டுகளில் வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் பெரும்பான்மையான வீடுகள் கட்டப்படவில்லை, பகுதி அளவிலேயே நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் 1000 மில்லியன் ரூபாவை தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கீடு செய்துள்ளார். அந்த நிதியை கொண்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள வீட்டு நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிக்க முடியும். 2000 வரையான வீடுகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் எமக்கு கூறினார். அந்த நிதியை கொண்டு இவ்வருடத்தில் குறிப்பிடத்தக்க வீடுகளை நிர்மாணித்து மக்களுக்கு வழங்க உள்ளோம். அடுத்த வருடமும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு இந்த 2000 வீடுகளை பூரணப்படுத்தி அவற்றை வழங்க நடவடிக்கை எடுப்போம். ඉදිරි අවුරුද්දලත් ඒ වගේ අයවැයෙන් ඒ සඳහා මුදල් වෙන් කළා මේ 2000 ගානම සම්පූර්ණ කළා ඒ නිවාසියන්ට ලබා දෙන්න කටයුතු කරනවා.